சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கவியரசர் விழாவில் கவி அரங்கிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அம்பு அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். காற்றில் தவழும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன். என்னை தனக்குள் வைத்து காத்திட்ட என் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். சீர்குடல்பட்டி. என்னுடைய கவிதை தலைப்பு சீர்குடல்பட்டி நாயகன். பெருங்கூடல் நடத்திய பிள்ளை பெறவில்லை சிலருக்கு, சிறுகூடல் நடத்தியதால் சிறுகூடல் பட்டியலே பிறந்தாரே. முத்தையா என்ற முழுமதியே, முக்கணி சுவை ஊற்றும் முந்தன் கவியே, எட்டாவது குழந்தையாக பிறந்ததால் எட்டு திக்கும் புகழாரம் உனக்கு. நாடோடி மன்னனாய் அர்த்தமுள்ள இந்து மதமாய் விளங்குகிறாய். வசனம் எழுதியே வளம் வருகிறாய் மனங்களில். மாலையிட்ட மங்கைக்கு மகத்துவம் தந்தாய். முக்காலமும் உணர்ந்தாய், எக்காலமும் நின்றாய். எல்லையில்லா வாழ்வின் வசந்தமே நீதான். என்றும் தாசனின் நேசன் நீங்கள். சீர்குடல்பட்டி நாயகனே, என் சிந்தையில் கலந்தாயே. பற்று கொண்டும் பற்றற்று வாழும் வாழ்க்கைக்கு பாடல் எழுதினீரே. பெற்ற துன்பம் பெறப்போகும் இன்பம் உணர்த்தினீரே. பட்டி தொட்டியே பரசாற்றிற்று உன் பாடலே. பாசத்திற்கும் வேசத்திற்கும் உள்ள பாகுபாட்டை புகுத்தினீரே. ஈன்ற தாயை நீ கண்டதில்லை, உனக்கு ஈடானவரை நான் கண்டதில்லை. ஈன்ற தாயை நீ கண்டதில்லை, உனக்கு ஈடானவரை நான் கண்டதில்லை. ஆதி முதல் அந்த வரை பாடலுள் புகுத்தினீரே. யாரும் இடத்தில் இருக்கும் இடத்தில் இருந்தால்தான் மதிப்பு. பாமரனுக்கும் பாட்டு சொன்னாய், படித்தவனுக்கும் போதி மரம் நீ. வறுமையிலும் வாட்டத்தை போக்கியது, வழிபோக்கனுக்கும் களைப்பை போக்கியது உன் பாட்டு. கர்வம் கொண்டவரையும் கனிவாக்கினாய் உன் பாட்டாலே. பாட்டுக்கு பாரதி என்றாலும் காதலுக்கும் காவியத்திற்கும் முக்காலமும் உணர பாடலால் பறைசாற்றுகிறாய். நல்லாசிரியர் ஆ. கலாம், மாயனூர், கரூர் மாவட்டம். நன்றி, வணக்கம், வாய்ப்பு. நன்றி, வாழ்த்துக்கள்.